இன்னைக்கு நாங்க வைக்கிறது தான் சட்டமே. இது ஸ்டார்ட் மியூசிக்ல பிரேக்கா குக் வித் கோமாளி. ஆங்கர் மணிமேகலை குக் வித் கோமாளியிலிருந்து விலகிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரியங்கா வந்துட்டு ஒரு குக்காக இருந்தப்பவும் என்னோட வேலையில் ரொம்பவே அவங்க தலையிடுறாங்க. இதை பற்றி என்னோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷோவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. பணம், புகழ், வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை என்கிட்ட கொடுத்தாலும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் தான் எப்போவுமே எனக்கு ப்ரையாரிட்டியான ஒன்று. அதனால் நான் வந்துட்டு எதுக்கும் நான் தலைவணங்கி போக மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் 2010 ஒரு 15 வருஷமாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இம்மேச்சூரான பிஹேவியர் இருக்கிற ஒருத்தங்களை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி எனக்கு பண்ண அந்த பர்சன் வந்துட்டு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நிறைய ஷோஸ் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அப்போ தான் வந்து மற்றவங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும். வாழ விடு அப்படின்றது போலாம் சொல்லி சீசன் 1 வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரொடக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்றது போலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் மணிமேகலையோட இந்த டிசிஷனை போல்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. இந்த நிலையில் மணிமேகலையோட ஃபேன்ஸ் பிரியங்கா வந்துட்டு எல்லாரும் பேசும்போதும் இன்டரப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது போல ஒரு செஃப் தாமு அவர்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அவர்கிட்ட வந்து குறுக்கிட்டு பேசி பல்பு வாங்கின ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணி தக்கா ரிப்ளை கொடுத்தாரு தாமு சார் அப்படின்றது போல் ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. அந்த வீடியோவில் அப்படி என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரியங்கா வந்துட்டு இர்ஃபானுக்காக பேசுகிறாங்க. இர்ஃபான் வந்துட்டு போன வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணால் அவனை நீங்கள் பண்ணவே விடலை, சும்மா ஏதோ 2 நிமிஷம் உள்ளே கூப்பிட்டு போய் பண்ண வச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்றது போல் சொல்லும்போது செஃப் தாமு சார் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பிரியங்கா போன வாரம் வந்துட்டு லெஜண்ட் குக்ஸ் வரல, இந்த வாரம் தான் லெஜண்ட் குக்ஸ் வந்திருக்காங்க. இப்போது இங்கே வந்துட்டு நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு, இங்கே நாங்கள் தான் எல்லாமே. இது வந்துட்டு ஸ்டார்ட் மியூசிக்கில் பிரியங்கா, இது வந்து குக் வித் கோமாளி, இங்கே நாங்கள் தான் எல்லாமே அப்படின்றது போல் தாமு சார் தக்கா பதில் கொடுத்துருப்பாரு. இதை தான் இப்போ வந்துட்டு மணிமேகலையோட ஃபேன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.